ஃப்ரெண்ட்ஸ், லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்க இந்த ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க நபர் நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன எடுக்க போறாங்க, அல்லது உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாமா, இல்லைன்னா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஏதாவது ஒரு முடிவு, முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்காக. சரியா பாருங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது நம்ம சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸிங்ஸ்ல எடுக்கிறேன், அவரோட கைடன்ஸ். ஸோ இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு தேங்க் பண்ணுங்க கமெண்ட்ல. அவரோட நம்பர் 44455. ஓகேவா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ப்ரேயர் ஏதாவது இருக்கு, டிவைன் கிட்ட கேட்கணும், ஏஞ்சல் கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ப்ரேயரை நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, டெக்ஸ்டா பதிவிடுங்க. இப்போ இதை நான் ஒரு கலெக்டிவ் ரீடிங்கா தரப்போறேன். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். இந்த ரீடிங் இன்னைக்கு நான் போடுறேன்னா இன்னைக்கே இந்த பதிவு பார்த்தா தான் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகும்னு கிடையாது. எப்போ உங்களுக்கு இது உங்க கண்ணில் படுதோ அப்போ டிவைன் உங்களுக்கு இதை அலைன் பண்ணி உங்களுக்கு பார்க்க வைக்கிறாங்க. உங்க சுச்சுவேஷனுக்கு அப்போ இது பொருந்திருக்குன்னு அர்த்தம். சில பேருக்கு உங்களோட எனர்ஜி லெவல் லோவா இருக்கும்போது இங்க ப்ரெடிக்ஷன் மெசேஜ் வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி யாருக்காவது இருக்கு அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோட எண்ட்ல நம்மளோட பழைய பதிவுகள் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்கும், அதுல கூட நீங்க போய் பார்த்துக்கலாம். அப்பவும் நீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு, இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுக்கு இந்த பதிவுகள், உங்களுக்கு சரியான மெசேஜ் டிவைன் கொண்டு தருவாங்க. ஓகேவா? ஒரு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கிறது கஷ்டம். ஒரு சொல்யூஷன், இதுக்கு ஒரு தீர்வு இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. காலம் ஃபுல்லா இதே மாதிரி ஒரு கஷ்டத்துல கூட சில பேர் வாழறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹை ஓப்பனிங் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு தெளிவு பிறக்கும். ஓகேவா? நீங்க ஒரு ஷேர் பண்றதுனால உங்களை அறியாமையே ஒரு குட்கர்மாவை சேர்த்துக்கிறீங்க. ஸோ உங்களுக்கான அந்த குட்கர்மாவுக்கான அந்த ஒரு விஷயம் கூட இதுல நடக்குது. ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு ஹைப்னு கொடுங்க. ஹைப்னு ஒரு புதிய ஆப்ஷன் யூடியூப்ல வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா, நிறைய பேருக்கு போய் அது ரீச் ஆகணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா அது பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஒரு பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க பண்ணாலும் ஒரு நிறைய பேருக்கு இந்த நம்மளோட சேனல் போய் ரீச் ஆகும், நிறைய மக்கள் பார்த்து பலனடையட்டும். குட்கர்மாவை சேர்த்துக்கோங்க. சரி, வாங்க இப்ப நம்ம ரீடிங்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த லவர் ஆரக்கல் கார்ட்ல இருந்து எடுக்க போறேன். இதுல நமக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கு அப்படின்றது நம்ம இதுல எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னு ப்ரெடிக்ஷன் எப்படி வருதுன்னு பாக்குறேன். அப்படி எனக்கு அந்த டேரூட்லயும் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் அந்த டேரூட் டெக்லையும் பார்த்து தரேன். இப்போ ஆரக்கல் டெக்ல பாக்குறோம். நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல், இந்த யூனியன் மறுபடியும் ரீஜாயின் ஆகுமா, இல்ல முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய தருணத்துல இருக்காங்களா, இந்த ரீடிங் பாக்குறவங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாரு. அழகா வந்துட்டாங்கப்பா, சூப்பரா. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களுக்கும் உங்க நபருக்கும் நிறைய என்னன்னா, அவங்க நீங்க கொஞ்சம் உங்களுக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேறவா இருக்கும். அவங்களது ரொம்ப லக்ஸரியஸா, அவங்க ரொம்ப ஜிஜான்டிக்கா இருப்பாங்க, ரொம்ப ஹைஃபைட் பீப்புள் மாதிரி இருக்காங்க. நீங்க ரொம்ப அவங்களுக்கு கீழே இருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா? உங்களோட பொசிஷனையும் அவங்களோட பொசிஷனையும் வச்சு பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னா, ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிலர் இருக்கீங்க. அதுதான் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் பிரியறதுக்கான காரணம். சில பேர் ஒன் சைட் லவ் மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க. ஆமா தானே? கண்டிப்பா எனக்கு அப்படிதான் தெரியுது. நீங்க ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. மேபி நீங்க அதை தெரியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம், இல்ல சாதாரணமா ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்திருக்கலாம். அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு இப்ப கொஞ்ச நாளாவே பேசாம கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்க. மோஸ்ட் ஆஃப் சில மக்கள் நீங்க இது ஒன் சைட் லவ் மாதிரி தான் தெரியுது. ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியல, லவ் லைஃபோ இல்லைன்னா திருமண வாழ்க்கையிலையோ தெரியல. இது ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலர் நீங்க திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க நபரை இதுவரைக்கும் உங்களால அட்ராக்ட் பண்ணவே முடியல. ஏன்னா உங்க நபர் எப்படி நினைப்பாருன்னா, உங்களை என்னவோ உங்களுக்கு ஒண்ணுமே நாலேஜே இல்லாத பர்சன், இதுக்கெல்லாம் என்னதான் தெரிய போகுது, இது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அவங்கள ரொம்ப எப்பவுமே எல்லா நாலேஜ்ஃபுல் பர்சன், எனக்கு ஈக்குவலா யாருமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு கௌரவம், அந்த மாதிரி ஒரு
அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட அப்படி இருக்கும். ஸோ உங்களை எப்பவுமே வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக வச்சு பார்க்கவே மாட்டாங்க. அவங்க காலம் ஃபுல்லாகவே ஒரு சில பேர் கடந்து வந்திருக்கீங்க. இப்போவும் உங்கள் நபர் அப்படி தான் இருக்காங்க. இது ஒரு சிலருக்கு. அண்ட் சில பேருக்கு என்ன சொல்ல வராருன்னா ஏஞ்சல், இந்த சுச்சுவேஷன் மாறும். நீங்க வந்து கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க. ரீயூனியன் கேட்குறீங்க. சில பேர் வந்து ரீயூனியன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இது ஒரு சிலருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க. நம்பிக்கை வச்சீங்கன்னா உங்க நபர் கண்டிப்பா உங்களுக்கும் உங்க நபருக்கும் இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றதுன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகும். சரியா? கொஞ்சம் பொறுமை, நிதானம் வேணும் ஒரு சிலருக்கு. அப்பதான் அது ரீயூனியன் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா? அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரண்ட்ல சில பேர் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. நீங்க ஜஸ்ட் வந்து என்னதான் நமக்கு சொல்றாங்க பார்க்கலாம் அப்படின்னு கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணி இப்போ நோ கான்டாக்ட்லேயே அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் சில பேருக்கு இருக்கவே இருக்காது. உங்களோட லவ் லைஃபா இருந்தாலும் சரி, மேரேஜ் லைஃப்ல இருந்தாலும் சரி. உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். ஒரு சிலர் மேரேஜ் லைஃப்ல இருக்கிறவங்க நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ உங்களோட அந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அன்பு, பாசம் எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா நிறைவாக தான் இருக்கு. ஓகேவா? இது உங்களோட ட்ரூ லவ். இப்போ உங்க நபர் வந்து உங்களுக்கு ட்ரூ லவ்வா இல்லையா? ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம். இந்த நபர் எனக்கு என் லைஃப் பார்ட்னர், எனக்கு கரெக்டான பார்ட்னர் தானா? என்னதான் சொல்றாங்க கேட்கலாம். ஆனா அவர் நல்லபடியாக தான் உங்களை பார்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி நீங்க மெயில் பார்க்குறீங்கன்னா உங்க ஃபீமேல்னு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரே ஜெண்டரா சொல்றதுனால நீங்க ஃபீமேலுக்கு மட்டும்தான் சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ ஏஞ்சல் உங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க. டிவைன் உங்களோட துணையா இருக்காங்க. இந்த லவ் வந்து கண்டிப்பா டிவைனால ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த பந்தம் வந்து டிவைனால ஆசீர்வதிக்கப்பட்டது. அதனால நோ கன்ஃபியூஷன். என்னதான் சொல்றாங்க பார்க்கலாம் மேடம். நம்ம லைஃப் நல்லா தானே போயிட்டு இருக்கு. நம்ம பார்ட்னரை பத்தி தெரிஞ்சுக்கோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் பாக்குறீங்க. ஆமாண்ணா கமெண்ட்ல பதிவிடுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வந்து பாஸ்ட் எல்லாம் பத்தி ரொம்ப ஓவரா தாட் ஓட்டுறீங்க. இப்போ வந்து உங்களோட இந்த தேவையற்ற விஷயங்களை வெளியே விடக்கூடிய தருணம் இது. இதை நீங்க வெளியே விட்டா மட்டும்தான் உங்க லைஃப்ல அடுத்த லெவலுக்கு நீங்க போக முடியும். அதனால ஃப்ரீ யுவர் செல்ஃப். உங்களுக்கான ஹீலிங் டைம் இது ஒரு சிலருக்கு. 2 பேரும் வந்து பிரிஞ்சு சேர்ந்துருக்கலாம். கொஞ்சம் அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு. நீங்க ஆறுதலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாக்குறவங்க வந்து ஒரு நல்ல டிவைன் எனர்ஜி பர்சனா இருக்கலாம். உங்ககிட்ட இருக்க அந்த ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்க நபரை பாதுகாக்கிறதுக்கு நீங்க அவங்களுக்காக ப்ரே பண்ணலாம். அவங்களுக்காக ஆறுதலான வார்த்தைகளை பேசலாம். அந்த மாதிரி ஒரு ஆறுதலா இருங்க. உங்க எனர்ஜி வந்து மற்றவங்களுக்கு ஒரு லைட் ஹார்ட்டடா இருக்கணும். உங்க மனசை கொஞ்சம் குறுகலாக்கி இருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. அன்பை கொடுங்க. அதுல என்ன கஞ்சத்தனம்? கஞ்சத்தனம் எதுக்கு? அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கொஞ்சம் செப்பரேஷன்ல இருக்கீங்க. அந்த செப்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சரியா உட்காந்து பேசி புரிஞ்சுக்கணும். நீங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன செஞ்சா அவங்க வந்து ஹாப்பியா இருப்பாங்க, அவங்க கிட்ட என்ன நல்ல டேலண்ட் இருக்கு, அவங்களுக்கு நமக்கு என்ன இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீங்க கொஞ்சம் புரிதலோட நடந்துக்கிட்டீங்கன்னா, அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்ணலாம். உங்களோட பாண்டிங் வந்து டீப்பா ஆகும் அப்படின்றாங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்காம பிரிஞ்சிருக்கீங்க. இதுதான் உங்களோட செப்பரேஷனுக்கு காரணம். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? சரி,
இன்னும் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்கில் தரேன். யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் தேவைப்படுது அப்படின்னா, பர்சனலாக பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் புக் பண்ணி பார்த்துக்கலாம். கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து தெரியாமல் கால் பண்ணுறீங்க. நான் எல்லா நேரத்துலையும் அவைலபிள் கிடையாது இல்லையா? இப்போ பார்க்குறவங்க எந்த கண்ட்ரியில் இருந்து வேணாலும் பார்ப்பீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துட்டிங்கன்னா நான் அவைலபிள் டைமில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி கொடுத்துருவேன். சரியா? அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் தான் சொன்னேனே, ஒரு சிலர் நல்ல ஒரு உங்களோட ரிலேஷன்ஷிப் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் இருந்தால் கூட இப்போ 2 பேரும் வந்து டிவைன் பிளெஸிங்னால, ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ்னால நீங்கள் வந்து உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டுருக்கு. உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு நீங்கள் நினச்சிட்டு இருக்க அந்த விஷயங்களை வந்து நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இது. ஒரு சிலர் வந்து தன்னோட அன்பை வெளிப்படுத்த தெரியாமல் அவங்க கணவன் மனைவியா இருந்தா கூட அந்த மனைவி இல்ல கணவன் அப்படிங்கிறன்னா அந்த நபருக்கு அந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்கறது தெரியல உங்களுக்கு ஒரு சிலர். ஸோ சில பேர் வந்து நீங்க உங்களோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. உங்களோட லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் இது பாஸ்ட்ல ஏதாவது ஒரு சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு நடந்திருக்கலாம். ஆனா இப்ப நீங்க உங்க லைஃப் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி சொல்றாங்கன்றத பார்க்கலாம் அப்படின்னு கூட சில பேர் பார்க்குறீங்க. இதுக்கு ரிலேட்டடான ஒரு கார்டு கூட ப்ரீவியஸ் கார்டில் வந்தது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ வந்து உங்க நபர் உங்ககிட்ட அன்பை வெளிப்படுத்துவார். நீங்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது எஸ், உங்களோட மனம் வந்து இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த லவ் லைஃப் இல்லைன்னா திருமண வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப், உங்களோட சோல், உங்களோட ஹார்ட் வந்து ரொம்ப வந்து மன அழுத்தத்தினால ரொம்ப இறுக்கமா இருக்கு. அதை ஃப்ரீ பண்ண சொல்றாங்க. நீங்க வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்ல உங்களோட பேரண்ட்ஸோட அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா அவங்களோட அந்த சுச்சுவேஷன், அவங்க உங்களுக்கு கொடுத்த வழிகள், அவங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாமே உங்களை பாதிக்கிற மாதிரி தெரியுது. இதனால நீங்க ஹர்ட் ஆயிருக்கீங்க. ஒரு சிலருக்கு அதை இப்போ கூட நீங்க உணரலாம். ஒரு சிலர் வந்து சின்ன வயசுல நீங்க வந்து சைல்டுஹுட்ல இருக்கும் போது அந்த டைம்ல நீங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் நாளடைவுல நீங்க அதாவது அதை மறந்துருக்கலாம். ஆனா உங்க ஆழ்மனம் அதை மறக்கல. அதனால அந்த விஷயங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ண சொல்றாங்க. ஒரு சிலருக்கு உங்களோட நபர் வந்து உங்களுக்கான சோல்மேட் மாதிரி தெரியும். ஆனா அவர் உங்களுக்கும் அவருக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவர் எனக்கு சோல்மேட்டா இருந்தா ஏன் எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நீங்க கொஞ்சம் ஓப்பன் மைண்டா இருக்கணும். நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா ரொம்ப வந்து அவரை க்ரஷ் பண்ணாதீங்க. நீங்க சொல்ற விஷயம் உங்களுக்கு அவர் சோல்மேட் மாதிரி இருந்தா கூட சில விஷயங்கள்ல நீங்க அவருக்காக நீங்க விட்டு கொடுத்துட்டு போகணும். ரொம்ப வந்து அவரை வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய மறைக்கிறீங்க, நிறைய பயப்படுறீங்க, வெளிப்படையா எதுவுமே சொல்ல மாட்றீங்க. இதை சொன்னா அந்த நபர் வந்து நம்ம கிட்ட பேசாம போயிடுவாங்க. ஸோ இந்த நபர்கிட்ட நீங்க வந்து அவரை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணுங்கிறதுல உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா ஒரு நேரம் நீங்க அவருக்காக பேசும்போது அவர் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, ரொம்ப கோவப்படுறாரு, இல்லை உங்ககிட்ட நெருங்கி அதாவது வர மாட்டேங்கிறாங்க. நான் வந்து இதெல்லாம் கேட்டது தப்பா, நான் வந்து இவ்வளோ எதிர்பார்க்கறது தப்பா, இவங்க நிஜமாலுமே எனக்கு வந்து சோல்மேட் தானா, சோல்மேட்னா அப்ப எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதானே அவங்களுக்கு பிடிக்கணும், நான் சொல்ற விஷயங்களை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஏத்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய கன்ஃபியூஷன் இருக்குப்பா சில பேருக்கு. இதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னா நீங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ உங்ககிட்ட இருக்க இந்த நபர் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நபர் உங்களுக்கான சோல்மேட் தான். பட் ஆனா உங்களுக்கு அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அதனால பேச வேண்டிய நேரத்துல பேச மாட்டேன்றீங்க, எப்படி பேசணும்னு தெரியல, ஓப்பன் மைண்டா இல்லை. அதுதான் ரொம்ப இது வந்து ஒரே இதுல வந்து சொல்லிடக்கூடிய விஷயம் கிடையாது. இதுக்கு நிறைய உங்களுக்கு புரிதல் கொடுக்கணும். உங்களோட மன ஓட்டம் எப்படி இருக்கு, நீங்க அவரை எப்படி ஃபேஸ் பண்றீங்க, எல்லாம் இது ஒரு கன்சல்டேஷன் வந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒரு சில நபருக்கு வந்து இதுல ஒரு நல்ல ஒரு புரிதல், அந்த நபரை வந்து நீங்க உங்க லைஃப்ல தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா உங்களோட இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து
லைஃப் லாங் இந்த உறவு கொண்டு போகிறது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடும். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க, நிறைய லவ் ஃபெயிலியராக இருக்கும். ஒரு சிலருக்கு திருமணமே செட் ஆகாமல் அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் அதிகமாக இருக்குது. திருமணம் தள்ளி போகிறது. நமக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு உங்களோட லைஃப்ல நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவா நடக்கிறதுனால உங்களை பத்தி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு. நீங்க சுய ஜாதகம் பாருங்க. உங்களோட ஜாதகத்துல கர்மவினை, அந்த ராகு கேது இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஏதாவது கர்மா ரீதியான பிரச்சனைகள் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏஞ்சல் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அன்பானவர் தான், நீங்க தகுதி உடையவங்க தான், நீங்க உங்களை பத்தி ரொம்ப நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது அப்படின்றாங்க. பட் ஆனா இப்படி சொல்றாங்க, பட் நம்ம லைஃப்ல எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது. அதுதானே கேள்வி. அதை சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க தலைவிதியை வந்து சரி பண்ணிக்கணும். இப்ப சேலஞ்சஸா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் வேற எங்கேயா கிடைக்குமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். இவ்வளவு புரிதலோட நம்மளோட டிவைன் பாத்ல மட்டும்தான் உங்களோட தலைவிதியை மாத்திக்கக்கூடிய அந்த அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்குது. எத்தனையோ பேர் நம்ம லைஃப் கோச்சிங் கிளாஸ், இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அட்டன் பண்ணி அவங்க லைஃப்ல மிராக்கிள் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த நபர்கள், அவங்க ஆஃபீஸ் ஒர்க்ல இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு டிவைன் வந்து அந்த நபர்களை எப்படி விலக்கி வைக்கணும், அப்புறம் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும்னா யார் மேல ஃபர்ஸ்ட் தப்பு இருக்கு? இப்ப என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க, என்கிட்ட வந்துட்டாங்க என் கிளைண்ட் அப்படிங்கறதுனால என் கிளைண்ட் மேல இருக்க தப்ப வந்து நான் வந்து சரி அப்படின்னு சொல்லவே மாட்டேன். என்கிட்ட வர்றவங்க நீங்க உங்க மேல சில மிஸ்டேக்ஸ் இருந்தா டிவைன் எனக்கு தெரியப்படுத்துறாங்க. உங்ககிட்ட அந்த கரெக்ஷனை நான் பண்ணுவேன். அப்போ நீங்க வந்து சரண்டரோட என்கிட்ட ஆஸ் அ குரு கிட்ட நீங்க வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணி சொல்ற விஷயங்களை கரெக்டா புரிதலோட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட எரரை நீங்க சரி பண்ணிக்க முடியும். இதுக்கு முந்தின கார்டில் கூட ஒரு இது இருந்தது, ஒரு சோல்மேட் கனெக்ஷன் தான். ஆனா உங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு அந்த புரிதல் இல்லை, அதனால அவங்கள நீங்க மிஸ் பண்ற மாதிரி தெரியுது. அவங்கள எப்படி உங்க வழிக்கு கொண்டு வரணும், எல்லா விஷயங்களும் வந்து ஒரு ரீடிங்லயே நம்ம வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா நீங்க தனியா வரும்போது தான் உங்களோட கேரக்டர் அந்த இடத்துல எப்படி எந்த மாதிரி இன்வால்வ் ஆயிருக்கு, அவங்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, இதுக்கு என்ன சஜஷன் கொடுத்தா சரியா இருக்கும், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அவங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இன்னும் அக்யூரேட் ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். சரியா? அதே மாதிரி சில பேர் வந்து திருமணமே செட் ஆகாம ரொம்ப நாள் தள்ளி போகுது, அப்படியே அமைஞ்சாலும் பிரேக்ல இருக்குது. இது ஒரு சிலருக்கு தெரியுது. அதே மாதிரி லவ் லைஃப்ல கூட சில பேர் நீங்க பிரேக்ல இருக்கலாம். சில பேர் வந்து ரொம்ப தனிமைப்படுத்திக்கிறீங்க உங்களை, யாருக்கிட்டையும் சரியா பேசுறது இல்ல, மனம் விட்டு பேசுறதுக்கு ஆள் இல்ல. இது ஒரு சிலருக்கு. நீங்க வந்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட உங்களோட ஏஞ்சல்ஸ் ப்ரே பண்ணிட்டு கேட்டு பாருங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்ககிட்ட ஒரு உங்களுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நீங்க கேளுங்க, கிடைக்கும்ன்றாரு. ஓகேவா? எஸ். இது வந்து ஒரு சில பீப்புள் வந்து திருமணத்துல இருக்கலாம், இல்ல நியூவா திருமணம் ஆயிருக்கும். சில பேர் ரிலேஷன்ஷிப் அமைஞ்சிருக்கும். இப்போ வந்து லவ் லைஃப் அமைஞ்சிருக்கும். நீங்க ஒரு அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய உங்ககிட்ட ஒரு அந்த ஈர்ப்பு, அந்த ஒரு இதெல்லாம் இருக்கு. என்ன சொல்றதுன்னா ஒரு ரொமான்டிக் லவ் லைஃப் நீங்க வந்து இப்போ அந்த எனர்ஜியில இருக்கீங்க. ஓகேவா? உங்ககிட்ட இருக்க இந்த அட்ராக்ஷன் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து உங்களுக்கான நபரை உங்ககிட்ட அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்க மேல ரொம்ப யார் உண்மையான ட்ரூ லவ் உங்ககிட்ட வருவாங்க. இந்த மூமெண்ட் வந்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கான இந்த ஒரு நல்ல விஷயங்களை நீங்க அது வந்து ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான விஷயங்களா கூட இருக்கும் அது. அதே மாதிரி சில பேர் வந்து இப்ப என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி, ஓகேவா, திருமண நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி பண்ணக்கூடிய டைம் போயிட்டு இருக்கு ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு லவ் லைஃப் அமையக்கூடிய நேரம் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது சொல்லுவாங்கல்ல, குரு தசை அமையுது, குரு பார்வை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஹீலிங் டைம் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால திருமணத்துக்காக ட்ரை பண்றீங்க, இல்ல திருமணத்துக்கு ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்க, வரன் பார்த்துருக்கீங்க,
அவங்களோட உங்களுக்கு அந்த நல்ல ஒரு பாண்டிங் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கார்டு தான் இது. அது மாதிரி சில பேர் லவ் லைஃப்ல கூட இருக்கலாம். உங்ககிட்ட நல்ல அந்த எனர்ஜி வந்து சுக்கிரன் அண்ட் குரு 2 பேரோட எனர்ஜி நல்லா இருக்கும்போது இந்த மாதிரி கார்டு வரும். ஓகேவா? அப்படிதான் எனக்கு டக்குனு ரெசனேட் ஆகுது இந்த கார்டு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, என்கேஜ்மெண்ட் சுச்சுவேஷன், இல்லை திருமணம் நடந்திருக்கு, இல்லை திருமணம் நடக்க போகுது, எஸ் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. ஓகே. அப்புறம் இன்னும் ஒரு சில மக்கள் ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்கள் உங்க லைஃப்ல ரொம்ப இந்த ரிலேஷன்ஷிப் விஷயம் நெகட்டிவா போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதுக்கு காரணம் நீங்க உங்களை வந்து சந்தோஷமா பார்த்துக்கலாம். உங்களையே நீங்க ரொம்ப வருத்திக்கிறீங்க. அதனால அந்த வருத்தம் எல்லாமே மற்றவங்க கிட்ட அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. எப்போ நீங்க உங்களை வந்து செல்ஃப் லவ் பண்ணிக்கிறீங்களோ அப்போ வந்து மற்றவங்களால நீங்க ஈர்க்கப்படுவீங்க. எப்போ பாரு சோகமா உம்முன்னு உருன்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க லவரோ இல்லைன்னா உங்க மனைவியோ இல்லை கணவரோ, இப்போ நீங்க மனைவியா இருந்தீங்கன்னா உங்க கணவர் பார்க்குறீங்கன்னா மனைவி, இது என்ன எப்போ பாரு இப்படியே இருக்குது, சரி இது எவ்வளோதான் போல இருக்கு, சரி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிடுவாங்க. அவங்க வேலை இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா என் லைஃப் ரொம்ப இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. அதனால உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க. எப்பவும் ஒரு எனர்ஜி இருக்கணும். எனர்ஜி ரொம்ப டவுன். இந்த ஒரு சில மக்கள் வந்து ரொம்ப சிடிச்சிடுன்னு இருக்கிறது, எரிஞ்சு விழுறது, திஸ் இஸ் நாட் சேஃப் ஃபார் யூ. யூ டு லவ். அதான் சொல்றாரு. ஒரே வார்த்தையில நச்சுன்னு அடிச்ச மாதிரி நடுமண்டையில் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிளியர் கட்டான வார்த்தைங்க அது. சில பேர் வந்து புது லைஃப் கேட்குறீங்க, ஆனா ப்ரேயர் பண்ணுவீங்க ஏஞ்சல் கிட்டயோ. மோஸ்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியில ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றவங்க, மைக்கேல் ஏஞ்சல் ஃபாலோ பண்றவங்க, இவங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு வந்து ப்ரேயர்லாம் பண்றீங்க, ஆனா பாசிட்டிவ் திங்கிங், ஃபெய்த் ரொம்ப கம்மியா இருக்கு. அதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட ரொமான்ஸ் லைஃப், உங்களோட லவ் லைஃப் அது நல்லபடியா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது திருமண வாழ்க்கையில இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு சிலர் உங்களுக்கும் பொருந்தும். நீங்க நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, ஒரு புது லைஃப் வேணும், புதுசா திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லைஃப் ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் நம்பிக்கையோட செய்யுங்க. உங்களுக்கு ஏன் அது வந்து மேனிஃபெஸ்டேஷன் தள்ளி போகுது, அது வந்து ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, சில ஆழ்மன பதிவுகள், அது உங்களுக்கு தெரியாது, சப்கான்ஷியஸ் ரெக்கார்ட் இருக்கு. 2வது சில பேருக்கோட கர்மா உங்களுக்கு பின்னாடி வேலை செய்யும். ஓகேவா? இந்த 12 ராசிகள், இந்த 9 கிரகங்கள், இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் இப்படித்தான் வாழணும்னு சொல்லி நீங்க வரும்போதே அதெல்லாம் இப்ப சந்திரன் எங்க இருக்காரு, நீங்க வரும்போது சந்திரன் எந்த திசையில இருக்காரு, சூரியன் எங்க இருக்காரு, நீங்க நைட்ல பிறந்தீங்களா பகல்ல பிறந்தீங்களா, எவ்வளவு விஷயம் இருக்கு செல்லங்களே. அந்த டாபிக் எடுத்தோன்னா அது ஒரு டைம் போயிடும் ரீடிங்கு. அதை ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஸோ நீங்க இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், அப்புறம் வந்து புத்திஸ்ட் இருக்கலாம், வேற எந்த மதமா இருந்துக்கோங்க. ஆனா இங்க இறை சக்தி ஒண்ணுதான், டிவைன் ஒண்ணுதான். உங்களுக்கு பஞ்சபூத சக்தியும் எல்லாருக்கும் வேலை செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை இருக்குது. யாரெல்லாம் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் அன்றைக்கி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸும் இருக்குது பௌர்ணமி தினம் அன்று. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஜாயின் பண்ணி அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது உங்களோட அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் சீக்கிரமே நிறைவேறும். முன்பதிவு செய்யணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. உங்களுக்குன்னு தனியாக நிலா கிடையாது, உங்களுக்குன்னு தனியாக சூரியன் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த ஒரு நிலா தான், எல்லாருக்கும் ஒரு சூரியன் தான், எல்லாருக்கும் அந்த யூனிவர்ஸ் ஒன்று தான், நட்சத்திரங்கள் எல்லாமே. ஓகேவா? நீங்கள் பிறக்கும் பொழுது அந்த காலநிலை இருக்குது. நீங்கள் ஒரு மிட் நைட்டில் பிறக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன குணாதிசயத்தில் இருப்பீங்கன்னு சொல்லிடுவோம். இதுவே நீங்கள் பகல் 12 மணிக்கு பிறக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட எனர்ஜின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி ஈவினிங்கில் மாலை நேரத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது எப்படி இருக்கும், அதே மாதிரி விடிய காலையில், அதே மாதிரி சந்தியா நேரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த 4:30 to 6, 6:30 இதுக்குள்ள, அதே மாதிரி 6:30 to 9 மணிக்குள்ள அந்த நைட் டைம், அந்த ஆஃப்டர் 9க்கு அப்புறமா 12, 1க்குலாம் பிறகுதுன்னா எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த தன்மையில் நீங்கள் இருப்பீங்க. அந்த நேரத்துக்கு ஒரு உயிர் பர்த் எடுக்குதுன்னா
அந்த சந்திரனும் சூரியனும் என்ன இடத்துல இருக்காங்க, நட்சத்திரங்கள் எங்க இருக்காங்க, அந்த குணாதிசயத்துல அப்படித்தான் நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் போகும். சில பேருக்கு இங்க நடக்கக்கூடிய நிறைய நெகட்டிவிட்டி சூழ்ந்த இந்த சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நார்மலா கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி கூட நீங்க எடுக்க மாட்டீங்க. அதுதான் நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு காரணம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் போட்டி, பொறாமை அது அதிகமா இருக்கு. ஜெல்லஸ் அதிகமா இருக்கு. ஒரே வீட்ல ஒரு கூட பிறந்தவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்ல. ஒருத்தர் வந்து முன்னேறிட்டாங்கன்னா, இன்னொருத்தர் அவங்கள வந்து என்ன சொல்றதுன்னா, நேரடியாவும் தாக்குறாங்க, இல்லைன்னா மறைமுகமாவும் தாக்குறாங்க. ஏவல், பில்லி, சூன்யம் அதெல்லாம் செஞ்சிருவாங்க. இது மாதிரி ஈஸியா அவங்க வந்து அதெல்லாம் ஒரு சிலர் அந்த மாதிரி செய்யலைன்னா கூட உள்ளுக்குள்ளேயே அவங்க எண்ணங்களாலேயே அவங்கள வந்து இது பண்ணுவாங்க. இவன் என்ன பெரிய ஆளு, நான் தான் இவனை விட பெரிய ஆளா இருக்கணும், இவன் எப்படி முன்னேறலாம், அவன் எப்படி அவன் கார் வாங்கலாம், அவன் எப்படி அவன் வந்து பங்களா வாங்கலாம், அவன் எப்படி நல்ல லைஃப்க்கு போ, நீயும் போ, உனக்கும் டிவைன் கொடுத்துருக்கு, நீயும் வந்து என்ஜாய் பண்ணு, அடுத்தவங்களை பார்த்து பொறாம இந்த மாதிரி நெகட்டிவான ஆட்கள் ஒரே குடும்பத்துல இருக்கும் பொழுது, அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு சப்போர்ட் இல்லாம அந்த சூழ்நிலை வந்து ஒரு பிரச்சனையோட தான் உங்களோட சுத்தி இருக்கிறவங்களும் சரி, இந்த சமுதாயமும் சரி நெகட்டிவிட்டியை கொடுத்துட்டு இருக்கு. இதனாலதான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ல வர மாட்டேறீங்க. நான் ஏன் இந்த பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்க மாட்டேங்கிறீங்க அந்த ரீசனை சொல்றேன். உங்ககிட்ட இருக்கிறதே வந்து இதுதான். ஆனா மோஸ்ட் ஆஃப் பாக்குறதுல நிறைய பேர் வந்து நீங்க வந்து ஹிந்துவா இல்லாம இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸ் அதிகமா பாக்குறீங்க, கர்த்தரை வழிபடக்கூடியவங்க, நீங்க சில பேர் முஸ்லீமா கூட இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு உங்களோட பிரார்த்தனை ஏன் நிறைவேறல? உங்களோட தாட், நீங்க அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது மட்டும் கொஞ்ச நேரம் ஸ்டெபிளா நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. பாசிட்டிவ், அதாவது சரி நம்ம மீறி ஒரு தெய்வ சக்தி இருக்கு பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு அந்த 10 நிமிஷம் மட்டும் நம்புவீங்க. அந்த 10 நிமிஷம் பிரேயரை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே திரும்ப உங்களோட பழைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல 10 நிமிஷம் மட்டும் பாசிட்டிவா இருந்தா போதுமா? மீதி இருக்கிற 23 மணி நேரம் 23 மணி நேரம் புள்ளி எவ்வளவு சொல்லலாம், 45 மினிட்ஸ், நான் வந்து 1/4 மணி நேரமா எடுத்துக்கிறேன். நீங்க பிரேயரை வந்து 1/4 மணி நேரம்னு வச்சீங்கன்னா மீதி ஒரு 3/4 மணி நேரம் இருக்கு இல்லையா, 20 நெகட்டிவா ஓட்டுறீங்க. சுத்தி இருக்கிறவங்க பண்றது, பாஸ்ட் லைஃப் கொடுத்த வேதனை, பாஸ்ட் நபர் கொடுத்த வேதனை, அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்களே, அவங்கெல்லாம் என்னை எப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி. ஸோ நீங்க உங்க மேல நீங்க கரெக்டான பர்சனா இருக்கலாம், நீங்க பாசிட்டிவானவங்களா இருக்கலாம். ஆனா நீங்க சதா நேரம் நீங்க நெகட்டிவான விஷயங்களை அசை போடுறீங்க. அப்போ 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் வந்து நீங்க நெகட்டிவா யோசிக்கிறீங்க. அப்போ டிவைன் உங்களுக்கு என்ன ஒரு பிளஸ்ஸிங் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாலும் உங்களால அதை வந்து பிலீவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்க இருக்க மாட்டீங்க, அந்த மனநிலையில இருக்க மாட்டீங்க, சொல்ல வரேன். ஸோ இதை மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன சஜஷன், இந்த தலைவிதி கர்மாவெல்லாம் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஹையர் செல்ஃப் கிட்ட நீங்க கிளாஸ், தீட்சை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள ஃபாலோ பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்க லைஃப்பை மாத்திக்க முடியும். இல்லைன்னா இந்த சுத்தி இருக்கிற சொசைட்டி கொடுக்குற நெகட்டிவிட்டி உங்களுக்குள்ள அதை அழுத்தத்தை கொடுக்குது. நீங்க திரும்ப திரும்ப பேட் கர்மாவே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளதான் சுத்திட்டு இருப்பீங்க. இதுல இருந்து வெளில வர முடியாது. ஸோ அதனால மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க, உங்க தலைவிதி கர்மாவை மாத்திக்கணும், டிவைன் கொடுக்குற நல்ல விஷயங்களை நீங்க அட்ராக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு பௌர்ணமி தினத்தின் அன்னைக்கும் அதே மாதிரி அமாவாசை 3ஆம் பிறை தினம் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான டேல நீங்க வந்து இனிஷியேஷன் தீட்சை வாங்குங்க, மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் கற்றுக்கோங்க, உங்கள் லைஃப்பை நல்லபடியாக மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸால் உங்களோட இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். அவங்களாம் ஹையர் செல்ஃப். ஓகேவா? சித்தர்கள், நீங்கள் வந்து சித்தர்கள் ஞானிகள் அப்படின்னா நம்மளோட ஹிந்து கல்ச்சர் படி நம்ம தமிழ்நாட்டில் இல்லைன்னா இந்தியாவில் நம்ம சித்தர்கள் சொல்கிறோம். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், ஹீலர்ஸ் அப்படின்னா வெளியிலலாம் வந்து வெளியூர் வெளிநாட்டிலலாம் அவங்களுக்கு மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ். அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணி அது அவங்க அனுபவிச்ச நல்ல விஷயங்களை அவங்க கிட்ட வந்து தீட்சை வாங்குறவங்களுக்கு அவங்க அதை சொல்லி கொடுக்குறாங்க. ஹையர் செல்ஃப், ஹையர் எனர்ஜி. நீ ஒரு சரண்டரோட அவங்க சொல்றத கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். உங்களுக்கு யாராவது அலைவா, அதாவது உயிரோட அலைவா இருக்கிற மாஸ்டர்ஸ், சித்தர்கள் யாராவது
உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா போயிட்டு அவங்ககிட்ட தீட்சை வாங்குங்க, மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் கற்றுக்கோங்க. அந்த மாதிரி யாரும் தெரியலன்னா கவலைப்படாதீங்க. டிவைன் பாத்தில் ஆஸ் அ மாஸ்டராக, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக உங்களுக்கு அந்த கிளாஸை நான் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் சரண்டரோட வந்து கற்றுக்கோங்க. சரியா? சரண்டர் மீன்ஸ் நம்பிக்கை, பொறுமை ரெண்டுமே வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லபடியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, 21 நாள் சவால், 21 நாள் கிளாஸ் ப்ராக்டிஸ். அந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் எப்படி மாறுதுன்றது உங்களுக்கே தெரியும். சரி, இப்போ நம்ம வந்து டேரூட்லேயும் பார்க்கலாம். டேரூட் இப்போ வந்து நம்ம ஆரக்கல் டெக்கில் பார்த்தோம், இப்போ டேரூட் டெக்கில் பார்க்குறேன். சாமுவேல் ஏஞ்சல், இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு இன்னும் டெப்த்தாக ஏதாவது மெசேஜ் கொடுக்க போகிறீங்களா? இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு எதிர்பார்ப்புகள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. லைஃப்காக ரீயூனியன் கேட்டுட்டு இருக்கீங்க. ரீயூனியன் நடக்குமா? எஸ், ஃபெயிலியர்ஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்க்குறீங்க. ஃபெயிலியர்ஸ்க்கு காரணம் உங்கள் லைஃப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அதனால தான் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தோல்வியில் போய் முடியுது. ஆனால் நீங்கள் பார்க்குறது ஒரு நல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தடெல்லாம் தெரிஞ்ச பர்சன் நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்கான அந்த லவ் லைஃப் எப்போ கிடைக்கும், திருமண வாழ்க்கை எப்போ அமையும் கேட்குறீங்க. இந்த ரீடிங் எப்போ பார்க்குறீங்களோ அப்போலேருந்து 1 இயரில் உங்களுக்கான நியூ பார்ட்னர் வருவாங்க. ஆனால் உங்ககிட்ட பாஸ்ட் ரெக்கார்டு இருக்குது. உங்களை சுற்றி நெகட்டிவான பீப்புள் இருக்காங்க. உங்களுக்கு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியே சொல்லுவாங்க. பட் ஆனால் உங்களோட வீக்னஸை புரிஞ்சு கரெக்டான நேரத்தில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க. உங்கள் நபரை பற்றி நெகட்டிவாக பேசி உங்களை வந்து அவங்களோட சேர்ந்து வாழ விடாமல் பண்ணுறது. கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி சில சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க. உங்கள் குவாலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்கள் நல்ல ஒரு குட் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய நல்ல ஒரு என்ன சொல்ற டிவைன் பவர் நிறைஞ்ச பர்சன் நீங்கள், ஓகேவா? ஆனால் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. ரிலேஷன்ஷிப் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. அதுதான் இப்போ உங்களுக்கு மெயினான பிரச்சனை. ஆல்ரெடி 2 மேரேஜ் ஆகிருக்கும் உங்களுக்கு. இது வந்து அந்த ஏஜ் குரூப்பில் அபவ் 40, 45, 50 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 2 மேரேஜ் ஆகிட்டு 3வதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. இதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா ஆல்ரெடி 2 லவ்வர்ஸ் 2-3 ஃபெயிலியர்ஸோடு தான் இருக்கீங்க. இப்போவும் ஒரு மேரேஜ் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இல்லைன்னா லவ் லைஃபே சரியாக அமையணும்னு கேட்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த ட்ராஜடியில் அதிகமாக தெரியுறீங்க. உங்களோட விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகும், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து உங்களுக்கான ஒரு நல்ல டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல யூனியன் அமையும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எஸ், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் வருவாங்க உங்கள் நபர். ஒரு சிலர் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற சில நெகட்டிவ் பீப்புள் உங்களை வந்து ரொம்ப அழுத்துறாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறீங்க. சில பேர் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருப்பீங்க. நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தால் கூட உங்களை சுற்றி நடக்கிற அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூனால நீங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறீங்க. நிறைய ஏமாற்றம் எல்லாமே நடந்திருக்கு. மணி ரிலேட்டடான விஷயங்களுக்காக ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. மன வருத்தம் அதிகமாக இருக்குது. ரொம்ப பயம், பதட்டம்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு. இதை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க லாக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு டிவைன் வந்து ஒரு ஹை ஓப்பனிங் இப்போ இந்த ரீடிங் மூலமாக கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும், உங்கள் கர்மவினை எப்படி சரி பண்ணிக்கணும். நீங்கள் எந்த மதமாக இருங்க, எந்த ஒரு ரிலீஜனாக இருங்க, ஆனால் உங்கள் லைஃப்பை வந்து நல்லபடியாக கொண்டு போகணுன்னா எப்படி நீங்கள் வந்து ஒரு சரண்டரோட ஒரு அலைவாக இருக்க ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட நீங்கள் தீட்சை வாங்கி ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் எப்படி பண்ணிக்கிறது, உங்கள் லைஃப் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான அந்த கிளாஸ் ஏதாவது தெரிஞ்சால் கற்றுக்கோங்க. அப்படி தெரியலன்னா டிவைன் பார்த்து கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே தான் இப்போ இது உங்களுக்கு வருது, ஓகேவா? உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. உங்களுக்கான நபர் உங்களுக்கு கூடிய விரைவில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாங்க.
இது ஒரு சிலருக்கு. அவங்க அப்ராட்ல கூட இருப்பாங்க. சீக்கிரமே நிச்சயதார்த்தம் அந்த மாதிரி ஒரு என்கேஜ்மெண்ட் நடக்கும். அவங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட், அதாவது ரொம்ப பழைய நபரா இருப்பாங்க. ஆல்ரெடி உங்கள மீட் பண்ணவங்களா கூட இருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு வருது. சில பேருக்கு வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட் இது. உங்க நபர் அவங்களோட அந்த வேலையில ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. அதுல ஜெயிக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஒரு சிலர் நீங்க உங்க வேலையில கவனமா இருப்பீங்க. எனக்கு வந்து இதுல தான் எனக்கு வேலை தான் ரொம்ப அவசியமா இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்க்கும்போது, எனக்கு வேலையில ஏதாவது நல்ல முன்னேற்றம் கிடைச்சிராதா? நான் மணி விஷயத்துல தான் ரொம்ப லாக் ஆயிட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபீமேல் எனர்ஜியும் பார்க்குறீங்க. மேல் எனர்ஜியும் ஃபீமேல் அதிகமா தெரியுது. ஓகேவா? ஒரு சில ஃபீமேல் வந்து நீங்க உங்க நபருக்காக நெறைய விர்ச்சுவல்ஸ், நெறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி ஃபெயிலியர் தான் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு உங்க நபர் வந்து ஒரு நல்ல நபரா, அவரு வந்து வேலையிலயும் ஜெயிக்கணும், அவரோட ஜாப்லயும் சக்சஸ் பண்ணணும், என்கிட்டயும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். எல்லாமே அவங்க நெனைக்கிறீங்க. சில விஷயங்கள ஏத்துக்க சொல்றாங்க. அந்த நபர் வந்து அடுத்தது குரு தான். அதுதான் ஏத்துக்க சொல்றாங்கன்னு நான் குருவே வந்துட்டாரு. அந்த நபர் அப்படிதான் இருப்பாரு. அவரோட குணமே அப்படிதான். அவரோட குணம் எப்படி இருக்கோ அப்படியே நீங்க அவர அக்செப்ட் பண்ணிட்டு ஃபார்வர்டா சொல்றாங்க. சீக்கிரமே உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். ரீயூனியன் ஏற்படுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு சிலங்களே. ஓகேவா? சில பேர் குரு கிட்ட சரண்டர் பண்ணிட்டு பார்க்குறீங்க. கண்டிப்பா வந்து ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் வேணும், செகண்ட் லைஃப் வேணும்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் கேட்குறீங்க. கண்டிப்பா அதுவும் நடக்கும். ஒரு சிலர் வந்து புது லைஃப், அது வந்து செகண்ட் லைஃபா தான். ஓகேவா? அதுவும் உங்கள அப்டேட் பண்ணிக்கணும் நீங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ்லாம் வரும். ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் ஆல்ரெடி ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு இனிமே ஏற்படலாம். நீங்க சரண்டரோட நீங்க வந்து குருவ சரண்டர் பண்ணீங்கன்னா, உங்களோட தலைவிதி கர்மா எல்லாமே தருவாங்க. எவ்வளோ அழகா நான் இந்த கார்டு பார்த்துட்டு சொன்னபோதே நான் சொன்னேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் யாராவது நல்ல அலைவா இருக்கிறவங்க, உயிரோட இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு தீட்சை வாங்குங்க, கிளாஸ் கத்துக்கோங்கன்ட்டு. அதை சொல்லிட்டு இந்த கார்டு டேரோட்லயும் உங்களுக்கு பார்க்குறேன், குரு தான் வராரு. குரு கிட்ட சரண்டர் பண்ணி சில பேர் செகண்ட் லைஃப் கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லைஃப் சரியா அமையல. அதுவும் நடக்கும். ஒரு சிலருக்கு வந்து உங்க நபர் கொஞ்சம் வெல் செட்டில்டான ஃபேமிலியில லெஜண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஃபீமேல் எனர்ஜிக்கு உங்க நபர் ஒரு நல்ல வேலையிலேயே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், ரிலேஷன்ஷிப்ல நல்லபடியாக உங்ககிட்ட இருக்கணும். நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய முயற்சிகள் அதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க. கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன் இந்த முயற்சிகள்லாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. இந்த கலெக்டிவ் ரீடிங், இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ஸில் ஏஞ்சல் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் சொன்னார், நிறைய கைடன்ஸ் கொடுத்தாங்க. யார் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவிடுங்க. யாருக்காவது வந்து ஒரு ப்ரைவேட் கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சாலும் அதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கால் பண்ணாதீங்க செல்லங்களே. அது ஒன்லி ஃபார் மெசேஜ். உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு அப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது உங்ககிட்ட பேசுவோம். சரியா? அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சுன்னா அப்பாயின்மெண்ட் டைம் அப்போ நானே கால் பண்ணி பேசுவேன். ஓகே, பயப்படாதீங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம். உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach.